இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2003 வெளியான தி ஸ்டேஷன் ஏஜென்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி உள்ள ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெருசா இந்த ஒரு காட்சி இருக்காது, பெருசா யாரையும் காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு 3 பேரை சுத்தி தான் கதையை வந்து போகும். ஆனா படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்களோட இருந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சு. அதுதான் இங்க மேட்டர். ஸோ அதான் இந்த படத்தை எடுத்து பேசலாம்னு பார்த்தேன். அண்ட் கமெண்ட்ல கூட ஒருத்தங்க வந்து இந்த மூவியை பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே பேசுவோமேன்னு தான் நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த படம் வந்து பெருசா எதுவுமே கிடையாது. பட் தனிமையை விரும்புறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் நம்ம படத்துடைய ஹீரோ வந்துட்டு தனிமை மட்டும் தான் விரும்புறாரு. ஏன்னா அவர் குள்ளமா இருக்கிறாரே, அந்த காரணம் மட்டும்தான். இந்த மாதிரி குள்ளமா இருக்கிறவங்கள கண்டிப்பா நாமளே பார்த்தா ஒரு மாதிரி வியடா பார்க்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட போனா நகைப்ப நம்ம சிரிக்க மாட்டோம். அப்படி நம்ம படத்துடைய ஹீரோ போற வார இடங்கள்ல ஒரு மாதிரி வியடா பார்க்கப்படுறாரு. இந்த சமூகத்துல நம்மள ஒரு மாதிரி குறைபாடு உள்ள மனிதனா ஒரு விகாரமா பார்க்கும்போது அந்த மக்களோட மக்களை நம்ம ஒன்றி வாழ முடியுமா, இருக்க தோணுமா? அதனால தான் மக்களே இல்லாத ஒரு இடத்துல தனிமையில போய் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறாரு. அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச ஒரு ஸ்பாட்டும் கிடைக்குது. அந்த இடத்துல 2 பேரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே இந்த கதைக்குள்ள போயிடலாமா, ஏன்னா எதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இந்த மூவியை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம படத்தோட ஹீரோவான ஃபின் அவரை தான் வந்து காமிக்கிறாங்க. ஃபின் குள்ளமா இருக்கிறதுனால அவரை வந்து எல்லாருமே வித்தியாசமா பார்க்கறது உண்டு. அதுலயும் குட்டி பசங்களா பார்த்து கலாய்க்கிறது உண்டு. வழக்கமா இது நம்ம ஃபேஸ் பண்றது தான்ட்டு அவர் பாட்டுக்கு கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாரு. மக்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நகைப்பாங்க. ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்ல கவுண்டர்ல நிற்கும் போது அங்க நிற்கக்கூடிய பொண்ணு அவரை கவனிக்கல. இன்னொருத்தவங்க சொல்லித்தான் அந்த பொண்ணு அவரை வந்து பார்க்குது. நான் அவங்கள பார்க்கல அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். பட் என்னைக்குமே வந்து வெளி காமிச்சது கிடையாது. சரி ஓகே, நம்ம நார்மலா இதெல்லாம் ஃபேஸ் பண்றது தான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருப்பாரு. ஸோ நம்மால் எங்க வேலை பார்க்கறாப்லன்னா இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஆக்சுவலா நம்ம ஃபின்னுக்கு வந்து ட்ரெயின் சம்பந்தப்பட்டது சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தை மாதிரி அதை வந்து ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரு. அதனால என்னவோ தெரியல, இந்த ட்ரெயின் டாய்ஸ்லாம் வந்து பண்ணி அவரே செஞ்சு வந்து விற்கிற மாதிரி ஒரு கடையில் வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையில் இருக்கக்கூடிய ஓனர் தான் அவருடைய நெருங்கிய தோழர். இந்த உலகத்திலே நம்ம ஃபின்னை மதிச்சு ரொம்ப பாசமா பார்த்துக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா அந்த கடைக்காரன் மட்டும்தான். ஸோ 2 பேருமே காலையில் எழுந்து வேலைக்கு போவாங்க, ஐ மீன் கடைக்கு போவாங்க. அங்கே சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து டாய்ஸ் சேல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அதே மாதிரி மறுநாள் அதே ரொட்டீன் ஒர்க்கு தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளா வந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன். இப்படி போகிற பட்சத்தில் தான் அந்த கடைக்காரர் எதிர்பாராத விதமா இறந்து போறாரு. இந்த இறப்பு ஒரு மிகப்பெரிய துயரத்தை நம்ம ஃபின்னுக்கு ஏற்படுத்திடுது. ஏன்னா இந்த உலகத்திலேயே சொல்ல போனா அவர் மட்டும் தானே அவருக்கு வந்து உறுதுணையா இருந்தாப்ல. அவரை விட்டு போயிட்டாருன்ட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கடையை வந்து மூடிட்டாங்க. பட் அந்த கடைக்காரர் நம்ம ஹீரோக்காக ஒரு சின்ன லேண்ட் ஒன்று எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கடைக்காரருடைய லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்படி நம்ம ஒருவேளை இறந்து போயிட்டா அந்த லேண்டை வந்து நம்ம ஃபின்னுக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எழுதி வச்சிருப்பாரு போல அந்த கடைக்காரர். அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டர்ல, அதாவது ரொம்ப அவுட்டர்ல, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அந்த லேண்ட் வந்து இருக்குது போல. ஆனா அது மட்டும் கிடையாது, அந்த லேண்ட்ல சின்னதா ஒரு ட்ரெயின் டீப்போ இருக்கான். ஆனா இப்போ அது கைவிடப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு யூஸும் கிடையாது, நீங்க அங்க போய் இருக்கிறது வேஸ்ட் தான், அந்த நிலத்தை நீங்க வித்துடலாம் அப்படின்னு வந்து இந்த லாயர் அந்த நிலத்தை பத்தி வந்து சொல்றாப்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபின் எப்படி அவங்க ஃப்ரெண்டோட நிலத்தை, அவருக்காக கொடுத்த நிலத்தை விற்க முடியும்? அதுவும் முடியாது. அண்ட் அது போக ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, மக்கள் நடமாட்டமே இல்லாத சிட்டிக்கு அவுட்டர்ல உள்ள இடம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது போதும், அங்கே போய் இருந்தலான்ட்டு நம்ம ஃபின் முடிவெடுத்து இப்போ சிட்டில இருந்து அவருடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி அங்க இருந்து அந்த லேண்டுக்கே வந்து நடந்து போறாப்ல. ஆக்சுவலா பஸ்ல போலாம், டாக்ஸியை பிடிச்சு போலாம். பட் மக்கள் கூட்டம் அதுதான் அவருக்கு ஒத்துக்காதுல. அதனால நடராஜான்ட்டு அவர் பாட்டுக்கா சிட்டில இருந்து அந்த லேண்டுக்கு வந்து நடந்து இங்க வந்து சேர்த்தாப்ல. ஸோ இந்த டீப்போலையும் ஒரு ஸ்டேஷன் ஏஜென்ட் இதுக்கு முன்னால இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தங்குறதுக்கான எல்லா வசதிகளுமே இருக்கு. ஃபின் இங்க வரதுக்கு காரணமே அவருடைய நண்பருக்காக மட்டும் கிடையாது, ஒரு நிம்மதிக்காக, தனிமையை ரசிக்கிறதுனாலையும் கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு இரவு அப்படியே தம் அடிச்சுட்டு அந்த இடத்த அப்படி சுத்தி பாக்குறாரு. ஸோ ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. அண்ட் பக்கத்துல தான் ஹைவே கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா மக்கள் நடமாட்டம் கிடையாது. வீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தாங்க பக்கத்துல இருந்த மாதிரி தெரியுது. ஸோ சிட்டி மாதிரி அந்த நெரிசல், இறைச்சல் அது எதுவுமே இல்ல. ரொம்ப காமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு அப்படியே அன்னைக்கு அந்த இரவு தூங்கிருந்தாப்ல. காலைல எஞ்சி பார்த்தா ஏதோ பக்கத்துல சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹைவே பக்கத்துல தானே இருக்கு. ஸோ வண்டி போற சத்தம் தான், பெருசாலாம் இல்ல, தூரத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நம்ம ஃபின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது, செயின் வாட்ச். அதுல அப்படியே டைம் பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த டீப்போ பக்கத்திலே ஒருத்தன் ஃபுட் ட்ரக் வச்சிருக்கான். ஆள் நடமாட்டமே கிடையாது. நடாங்க இந்த மாதிரி ஒரு வண்டி நிக்கே அப்படின்னு பாக்குறாப்ல. ஆக்சுவலா அது ஹைவே ஆச்சுல, எவனாச்சும் வண்டி ஸ்டாப் பண்ணி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு தான் இந்த ட்ரக் நிற்கும் போல. சரி நம்ம ஏதாச்சும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்து பார்த்தா இங்க தான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ஜோ. ஜோ வந்து ஒரு ஜாலியான கேரக்டர். புதுசா யாராச்சும் அறிமுகமான கூட ரொம்ப ஜோயலா ஜாலியா பேசுவாரு. சும்மா தொலைன்னு பேசுற மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப நல்லவர். நம்ம ஃபின்னை பார்த்துட்டு நீங்க யாரு, உங்களை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு என்ன இந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு ஃபின் தலையாட்டதும் உங்க வீடுங்க, எப்ப இருந்து நீங்க இங்க இருக்கீங்கன்ட்டு ஒன்னொன்னா கேட்கிறாப்ல. ஃபின் இந்த மாதிரி யார்ட்டையும் பேச மாட்டார்ல, எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓகே சாரிங்கன்ட்டு உள்ள போய் வந்து காஃபி எடுத்து போட்டு கொடுக்குறாப்ல. ஃபின் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே பேசிக்காம அப்படி சாதாரணமா போறாரு. ஏன்னா ஃபின் வந்து அப்படி ஜாலியா
பேசக்கூடிய ஆள் கிடையாது இல்ல. அப்படி அங்கிருந்து போகும்போது சரி உங்க பேர் யாரு சொல்லுங்கன்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபின்னு சொன்னதுக்கு அப்புறமா என் பேர் ஜோ, நம்ம கடை இங்க தான் எப்பவுமே இருக்கும், நீங்க எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு வந்து இப்படி எடுத்ததுமே ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரி பேசுறாப்ல. ஃபின் பாட்டுக்கு தலையாடிட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. சரி தூரத்துல போயிட்டு கிராசரி ஐட்டம்லாம் வாங்கலான்ட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாப்ல. அந்த சமயத்துல இவர் நேரா ஒரு கார் ஒன்று வருது, தட்டு தடுமாறி வருது. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு லேடி கண்ணாடி போடுறன்ட்டு தான் இந்த மாதிரி கவனம் செதறி வண்டி தள்ளாடி வருது, இவர் மேல ஏத்துற மாதிரி வருது. இவர் பயந்து ஒரு ஓரமா ஜம்ப் பண்ணிட்டாரு. அந்த லேடி கார் ஸ்டாப் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாப்ல. ஆக்சுவலா அவங்க பேர் வந்து ஒலிவியா. ஒலிவியாக்கு இந்த ஊர் தான், பக்கத்துல தான். அவங்க பிஹேவ் தான் கொஞ்சம் அரையும் குறையுமா இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லவங்க. நம்மளால எப்படி ஒருத்தருக்கு ஆயிட்டேன்ட்டு ரொம்ப பதறாங்க. பட் நம்ம ஃபின் வந்துட்டு ஓகேங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான், சேஃப் தான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து வந்துருந்தாரு. ஒலிவியாவும் கார் எடுத்துட்டு நேரம் எங்க வராங்கன்னா நம்ம ஜோ கிட்ட தான், அந்த ஃபுட் ட்ரக் தான் வராங்க. வழக்கமா இங்க காஃபி வந்து சாப்பிடுறது உண்டு போல. அப்ப ஜோ சொல்றாரு நம்ம ஊருக்கு வந்துட்டு இப்படி புதுசா ஒருத்தர் குல்லாம வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ பத்தி சொல்லும்போது அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிறதே 2-3 வீடு தான் வச்சுக்கோங்களேன். புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள பத்தி பேசிப்பாங்களா, அப்படிதான் வந்து ஜோ சொல்றாப்ல. ஒலிவியா புரிஞ்சுக்கிறா, ஓ நம்ம காரை விட்டு இடிக்க பார்த்தமே அவர் தான் போலன்ட்டு அங்க இருந்து வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஓனர் நம்ம ஆளை பார்த்துட்டு ஏதோ விசித்திரமா நினைச்சு போட்டோ கூட எடுக்குது. பாக்குறாரு, சரி கஷ்டமா தான் இருக்கு, நம்ம சந்திக்காததா அப்படின்ட்டு பெருசா எடுத்துக்கல. சோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு அகைன் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் எதிர்த்தாப்புல தான் ஒலிவியா கார் ஓட்டிட்டு வரா. அப்போ காஃபி சூடா வாங்கியிருப்பா தெரியுமா, அதை எடுக்க ட்ரை பண்ணி அதை மேலே கொட்டி போயிடுது. இப்போ மறுபடியும் கார் தட்டு தடுமாறி எதிர்த்தாப்புல வர நம்ம ஹீரோ மேலே விடுற மாதிரி போகுது. இந்த முறை வாங்கிட்டு வந்த பொருளோட அந்த பக்கமா ஜம்ப் பண்ணி பாவம் மனுஷன் அந்த பக்கமா குப்பரக்க அடிச்சு கிடக்குறாரு. ஐயோ மறுபடியுமா அப்படின்ட்டு இங்கிருந்து ஓடி வரா. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கோவம் தான் வருது. பட் என்ன பண்றது, கட்டுப்படுத்திக்கிறதாப்ல. ஐயோ சாரிங்க மறுபடியும் தப்பு பண்றேனே, ஒன்னுல காஃபி கொட்டிருச்சுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது நம்மால் ஓகேங்க ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நீங்க போனதுக்கு அப்புறமா நடந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க நான் தெரியாம பட் அப்படி இப்படின்ட்டு என்னலாமோ சொல்ற வராங்க. ஓகே ஃபைன், நாளைக்கு ஃப்ரீயா மீட் பண்ணலான்ட்டு அவங்க பாட்டுக்கு வாயில எப்படி உளம்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால நைஸா விட்டா போதுண்டான்ட்டு அங்க இருந்து அப்படியே வராரு. வரும்போது ஜோ இருக்கிறான்ல, பார்த்துட்டு ஃபின் நீங்க டீப்போல தான் இருக்கிறீங்களா, ஃப்ரீயா இருக்கிறீங்களா, போய் பீரை போட்டு வரணுன்னு கேட்கறான். ஆக்சுவலா ஜோ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யார்கிட்டயாவது பேசிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ட்டு அவனுக்கு தோணும் போல. ஆனா நம்மளால அதுக்கு ஆப்போசிட் ஆச்சுல்ல, எனக்கு பாருக்குலாம் போய் குடிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றாப்ல. பாருக்கு என்னங்க பாருக்கு, நான் வாங்கிட்டு வரேன், இங்கே டேபிள் போட்டு அப்படி பேசிக்கிட்டே குடிக்கலாமான்னு கேட்டதும் இல்ல வேணாங்க அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாப்ல. கதவை அடைச்சதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு பீர் சாப்பிட தோணுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கதவை சாத்தினதுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருக்கிறான். இவன் மறுநாள் அப்படியே வந்து பக்கத்துல கைவிடப்பட்ட ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொண்ணு நினைக்கிறேன், நம்மள அப்படி பார்த்து பின்னால ஃபாலோ பண்ணி வரா. அவ ஃபாலோ பண்ணதை பார்த்துட்டு ஹாய் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லியா தான் பேச பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுது. இப்போ நைட் ஆகி போயிருது. ஃபின் ஏதோ ட்ரெயின் சம்பந்தப்பட்ட மேப் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாரோட இந்த நேரத்தில் பார்த்தா ஒலிவியா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான். நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்படியே அவங்களை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்துட்டு ஒயின் பாட்டிலோட வந்திருக்காங்க. எதுவும் நினைக்கலனா 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஓகேன்ட்டு உள்ள வந்து கூப்பிடாப்ல. உள்ள வந்ததுமே 2 பேரும் சைலண்டாவே இருந்துட்டு இருக்காங்க. நம்மால் தான் என்னைக்கு பேசிருக்காரு, ஏதோ கப் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறமா 2 டீ கப் எடுத்துட்டு வராப்ல. மரியாதைக்கு உட்காருங்கன்னு கூட நம்மால் சொல்லல, அப்படி நின்றுகிட்டே வந்து ஒயினை வந்து ஊத்தி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபோன் ரிங் ஆகுது, உங்க ஃபோன் தான் நினைக்கிறேன்ட்டு அவங்க சொல்லும்போது எங்கட ஃபோனே கிடையாதுன்ட்டு நம்மால் சொல்றாப்ல. ஐயோ என் ஃபோன் தாங்க, ஏன் ரிங் டோன் தான் அப்படின்ட்டு பேக்ல இருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மண்டல என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குங்க, ஒரு மாதிரி மக்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவாங்கன்ட்டு ஃபின் வந்து எதிர்பார்க்கிறாரு. பட் அவங்க இன்னுமே தோணன்னு பேசிக்கிட்டு ஆமா இது என்ன அது என்னன்ட்டு கையை வச்சு சும்மா இல்லாம ஒரு பெட்டியை பிடிச்சிருக்காங்களா, பொத்துன்னு கீழே வந்துருத்தாங்க. யாருமாண்டி எனக்குன்ட்டு வந்து சேர்வியான்ட்டு ஃபின் கோவப்படுற மாதிரி போறாரு. பட் வந்து ஓகேன்ட்டு ஒரு ஓரமா அவங்களை உட்கார வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாப்புல வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த லேடி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது காரணமே என் பையன் தான், அவன் இறந்து போயிட்டான், 2 வருஷம் ஆகுது, அவனை நினைச்சு தான் மண்டை மக்கிருச்சு அப்படின்ட்டு என்னமோ பையன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஃபின் வந்து ஒரு நிமிஷம் அவங்க சொல்ற கதையை கேட்டு உறைஞ்சு போறாரு. மத்தவங்களுடைய வலி என்னங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல தானே அவரும் இருக்கிறாரு. அப்படி கட் பண்ணா அந்த லேடி அங்கேயே தூங்கிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். காலைல எழுந்துதான் ஐயோ இங்கே போதில் படுத்துட்டோமா அப்படின்ட்டு அங்கிருந்து பதறிட்டு நம்ம ஃபின் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஃபின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமா பாத்ரூம்ல போய் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த லேடி போனதுக்கு அப்புறமா அப்பா தொல்லை போயிச்சா அப்படின்னு தான் கொஞ்சம் வெளியே வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி தானே. ஆனா அவங்க போன கொஞ்ச நேரத்துல ஜோ அவங்கள பார்த்துட்டு இப்ப கதை வந்து தட்டுறான். இப்ப யாரான்னு பார்த்தா ஜோ வந்து நிக்கிறாப்லையா, என்னன்னு கேட்டா ஒலிவியா வந்துட்டு போறா. அவங்க 2 பேருக்கும் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா, என்ன ட்ரெயினுக்காக எதுவும் வந்தாங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்ல ஜஸ்ட் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக பாட்டில் கொண்டு வந்தாங்கன்ட்டு எங்க நான் பீர் சாப்பிடலான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறீங்க, பொண்ணு கூப்பிட்டா போறீங்களா, பலே ஆள் தாங்க நீங்க அப்படின்ட்டு பேசும்போதே எங்க போன் ரிங் ஆகுது. யாருடைய போன் பார்த்தா ஒலிவியோட போன் தான். அதை பார்த்துட்டு இந்த போனை சாக்க வச்சுட்டு மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வீடு எங்க இருக்குன்னு ஜோ கிட்ட
விசாரிச்சு நம்மால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லே கொண்டு வச்சுட்டு வந்துருந்தாப்ல. உள்ள போய் சொல்லி கொடுத்துட்டு வரலாம். ஆனா இது மெம்மேல வந்து பழக்கமாகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழக்க வழக்கமே வேணாம் அப்படின்னு தான் இவர் வந்து சைலண்டா அங்க வச்சுட்டு வந்திருந்தாரு. நேரா லைப்ரரி தான் வராரு. அங்க ஒரு பொண்ணு இவரை பார்த்து திடீர்னு பயந்து போயிருந்தா. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேரு எமிலி போல. எனக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு இருந்திருப்பா போல. ஸோ மேலோட்டமா பார்க்கும்போது திடீர்னு கீழே பார்த்ததும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு ஆக்சுவலா அந்த லைப்ரரியை பார்த்துக்கக்கூடிய பொண்ணு தான் நினைக்கிறேன். ஒரு புக் எடுத்து இதை எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு லைப்ரரி கார்டு இருக்கான்னு வந்து கேட்குது. இப்போ தாங்க புதுசாக வந்திருக்கிறாருல என்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ கார்டு இருந்தால் தான் எங்க புக் எடுக்க முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பின்னால ஒளிவு வந்து நிற்கிறா. அதுக்கு என்ன என் கார்டில் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது பின்னால் திரும்பி பார்க்குறாரு. என்னடா இது தொல்லை பின்னாலே வந்துகிட்டு நம்மால் முழிக்கிறாரு. அவங்க சொல்றாங்க இல்ல என் கார்டில் போட்டுக்கோங்கன்ட்டுனதும் நம்மால் இல்லை வேணாங்க நான் அப்புறமா கார்டு வாங்கினதும் வாங்கிக்கிறேன்ட்டு அங்கேருந்து வந்துருத்தாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யார் தயவும் தேவையே கிடையாது. மொத்தத்தில் எவனையும் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு தான் அவர் பாட்டுக்கு சலிப்போட வந்துருத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா புக் இருக்குது. நம்ம ஒலிவியா தான் இவருக்கு முன்னாலே இங்க வந்து வச்சுட்டு போயிருக்கிறா. அது தூரத்துல இருந்து ஜோ சொல்றான் ஒலிவியா தான் வந்துட்டு போனா ஏதோ புக்கை பாத்தியா வாங்காம வந்துட்டியாமே அதான் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறான்ட்டு சொல்லிட்டு ஓகே ஃபின் இப்போவாச்சும் ஃப்ரீயா இருக்கிறீங்களா பீரை போடலாமா அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் இருந்துகிட்டு பீர் அடிக்கலாமா பேசலாமான்னு கூப்பிட்டு இருக்கிறான்ட்டு இல்ல வேணாம் அப்படின்ட்டு நம்மால் சைலண்டா வந்துருந்தாப்ல. இவன் மறுநாள் அங்க கைவிடப்பட்ட அந்த ட்ரெயினை ஏதோ செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ அன்னைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்தா தெரியுமா. அந்த பொண்ணு இவரை பலமுறை நம்மளால பலமுறை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆள் தோட்டத்துல இப்படி குட்டியோண்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ நம்ம ஸ்டேஜ் ஏஜ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குட்டி பொண்ணு போயிட்டு ஆமா நீ என்ன படிக்கிற அப்படின்னு போய் கேக்குது. விவரம் பார்த்தாம தான் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு சலிக்காம நான் படிப்புலாம் முடிச்சிட்டோமா இப்ப ட்ரெயின் சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது எது படிப்பு முடிச்சிட்டீங்களா என்னோட குட்டியோண்டு தான் இருக்கிறீங்கன்ட்டு கேட்கும்போது நம்மால் எதுவுமே நினைக்கல. ஆனா தோட்டத்தில் அப்படிதாமா அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது அப்படிங்களா ஓகே ஓகே உங்க பேர் என்னன்ட்டு கேட்கும்போது ஃபின்னுட்டு சொல்லும்போது ஓகே என் பேர் வந்து கிளியோ எனக்கும் ட்ரெயின்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போகுது. அவங்க வீடு அங்க பக்கத்துல தான் இருக்கும் போல. இப்ப ஜோடி ஃபுட் ட்ரக்குக்கு 2 பேர் வரானுங்க. அது ஜோக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் நினைக்கிறேன். அந்த லோக்கலா சுத்திட்டு இருக்கிற பசங்க நினைக்கிறேன். அப்ப நம்மால் அங்க இருந்து நடந்து போறத பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சு கலாய்க்கிறானுங்க சத்தம் போட்டு கூப்பிட்டானுங்க. ஆனா ஃபின் பாடுக காதல கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஜோக்கி வந்து காண்டாகுது. என்னதான் தெரிஞ்ச பசங்களா இருந்தாலும் தம்பி அப்படி பண்ணக்கூடாது அவரு நம்மள மாதிரி ஒருத்தர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாருன்ட்டு அவர் கொஞ்சம் அதட்டி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பசங்க ஐயோ நம்ம பண்ணது தப்பு தான் நினச்சிக்கிட்டு சாரி ஜோ உங்கள் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது ஆமான்னு ரொம்ப பெருமையாக சொல்ல சாரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தானுங்க. அப்போ அங்கேருந்து நம்ம ஒலிவியா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிற காரில் அப்போ வரும்போது ஒரு பார்க்கில் நம்ம ஆளு புக் ரீட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு நேராக இங்கே நம்ம ஃபுட் ட்ரக் தான் வராங்க. இந்த மாதிரி நான் வரும்போது பார்த்தேன் பார்க்கில் ஒரு ஓரமாக ஃப்ரெண்ட் உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருந்தார் என்று சொல்லும்போது இது பார்க்ல உட்காந்து புக் ரீட் பண்றாரு மனுஷன் போறாரு வராரு சகஜமா பேச நினைச்சா கூட அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. என்னமோ ஒரு கஷ்டத்தான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஒலிவியா நீங்க போற வழியில என்னையும் கொஞ்சம் அங்க டிராப் பண்ணிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ட்ரக் அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபின் கிட்ட போய் டிராப் பண்றாங்க. அப்படியே என்ன ஃபின் புக்கா ரீட் பண்றீங்கன்ட்டு வாரான். ஐயோ இவனான்ட்டு நம்மால் பாக்குறாப்ல. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் மிங்களாய் பேசுறாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின்லாம் போறது வாரதெல்லாம் ரசிச்சு பாக்குறாங்க. என்னமோ ஜோக் வந்து யார் கூடயாச்சும் இருந்து எதையாச்சும் ரசனையா பார்த்துட்டு இருக்கணும் பேசிட்டு இருக்கணும். சொல்ல போனா ஒவ்வொரு செகண்டையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஜாலியா வச்சுட்டு ஆசைப்படுறாரு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் துருன்ட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்மால் தான் சைலண்ட் ஆச்சு. அங்க இருந்து அப்படியே 2 பேர் நடந்து வராங்க. அவர் முன்னால போறாரு ஜோ அப்படி பின்னாலேயே கால கையை ஆடிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க ஒலிவியா இருக்கிறாங்க. ஒலிவியா கொஞ்சம் ட்ரக் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னதும் 3 பேர் அங்க வராங்க. பீருன்ட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சரி நீங்க பீர் அடிப்போம்னு சொல்லிட்டு டேபிள போட்டு 3 பேர் நல்லா பீர் அடிக்கிறாங்க. நம்ம ஜோ வந்து நல்லா சமைச்சு கொடுக்குறாரு. எதுவுமே பேசிக்காம கம்மன் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒலிவியா பேசினாலுமே நம்ம ஃபின் கம்பெனி கொடுக்கணுமே அவர் தான் சைலண்ட் பார்ட்டியாச்சு. இருந்தாலும் இந்த மூமெண்ட் வந்து ஃபின்னுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுது. புது விதமான ஒரு அனுபவத்தை கொடுத்த மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுலயும் சாப்பிடறதுக்கு முன்னால ஜோ கையெல்லாம் பிடிச்சி ப்ரே பண்றதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவே இந்த மூமெண்ட் சரிதான் இந்த நட்பும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இது போக 3 பேருமே நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல நம்ம ஜோ இருக்கிறான் தெரியுமா ஆக்சுவலா இந்த ஃபுட் ட்ரக் வந்து அவங்க அப்பாவுடையதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா தான் இவ வந்து நடத்திட்டு வரான் பார்த்துட்டு வரான். அப்புறம் ஒலிவியா பத்தி என்னன்னு கேட்டா ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தான் ஒரு குட்டி பையன் 10 வயசுல அவன் இறந்து போயிட்டான் போல. அவன் இறப்புக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கணவர் சரியில்லைன்ட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க. பட் கணவன் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறான் சேர்ந்து வர ஆசைப்படுறான். பட் இவங்களுக்கு விருப்பம் இல்லை போல. சோ இந்த மாதிரி 3 பேருமே அவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி நாட்கள் கடந்து போகுது. நம்ம ஜோவும் ஃபின்னும் அப்பப்போ வாக் பண்ணிட்டு போறாங்க. இந்த ஏரியா பத்தி ஃபின் இன்னும் தெரிஞ்சுக்கிறாப்ல. அந்த லைப்ரரி பொண்ணுக்கும் இந்த ஊர் தான் போல. அண்ட் ஃபின்னுக்கு வந்து லைப்ரரி கார்டு கிடையாது தெரியுமா. அதனால அந்த பொண்ணை அப்ளை பண்ணி உங்க அட்ரஸ்க்கு நான் பண்ணியிருக்கிறேன் அது சீக்கிரமா வரும்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே தேங்க்யூன்ட்டு அங்க இருந்து அப்படியே வராங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டு இருக்குது. இப்போ இந்த டீம்ல அந்த பக்கத்து வீட்டுக்கார குட்டி பொண்ணு சேர்ந்துக்கிறா. அப்போ இவங்க வீட்டு முன்னால ஒரு பார்சல் இருக்குது. என்னன்னு
என்னன்னு பார்த்தா ஒரு கேமரா. நம்ம ஒலிவியா தான் நம்ம ஃபின்னுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறா. இந்த ட்ரெயினெல்லாம் வீடியோ எடுக்கிறது முன்னாலே ஃபின்னுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதை பற்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கேமரா இல்லைன்ட்டு கூட வருத்தப்பட்டிருப்பாரு. அது தெரிஞ்சுட்டு ஒலிவியா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா புதுசாக வாங்கி இப்படி வந்து அவங்க வீட்டு முன்னால் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லப்போனால் 3 பேருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். அவங்க கவலைகள் மறந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களா ஆறுதலாக வந்து மனசு விட்டு பேசிக்கிறாங்க, நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்க. இதில் ஜோக்கு என்னப்பா கவலைன்னு கேட்டால் இருக்கு. ஜோவுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை தெரியுமா, அதையும் தவிர்த்து தனிமையான வாழ்க்கை ஜோக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஃபின் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரொம்ப ஜாலியாக போகுதுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஒலிவியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க பையனை நினச்சி அவங்க வேதனைப்படாத நாட்களே கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஃபின்னுக்கு வந்து பெரும்பாலும் அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆனால் இப்படியான நட்பு கிடைச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆஃப்டர் அந்த கடைக்காரருக்கு அப்புறமா அப்புறம் ஃபின்னும் ஜோ சேர்ந்துக்கிட்டு அவனுடைய ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒலிவியா கொடுத்தாங்க தெரியுமா, அந்த கேமரா வச்சு போகிற ட்ரெயின் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒலிவியா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு 2 பேரும் இன்வைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வீட்டை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கங்கே பெயிண்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒலிவியா நல்லா ட்ராயிங் கூட வரைவா போல. அப்புறம் ஜோக்கு தான் குக்கிங் தெரியுமா, அவர் போய் சமைக்க போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் ஒரு தண்ணிக்கரை ஓரமா அப்படியே பீரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் போதை ஆகிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஃபின் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் பர்சனாக மாறி போறாரு. அப்படியே மனசு விட்டு சிரிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம அவரை சிரிக்கிறதே பார்க்க முடியும். 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி 3 பேர் போயிட்டு அதில் 2 பேர் சிரிக்கும் போது நம்ம மட்டும் வேலையை பார்த்துட்டு இருந்தா கடுப்பாகுமா இல்லையா? அவ ஜோ பார்த்துட்டு என்னப்பா நீங்க 2 பேரும் மட்டும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் சமைக்க விட்டீங்க, நான் அங்கே வரையில நீங்க 2 பேரும் இங்கே வாங்கன்ட்டு சொன்னதும் இனிமே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ தான் ஃபின் வந்து மனசு விட்டே சிரிக்கிறாரு போல. அப்புறம் அவங்க வீடியோ எடுத்தாங்க தெரியுமா, அதை 3 பேருமே அப்படி சரக்கு போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்குது. அப்புறம் டைம் ஆக ஜோ மட்டும் நல்லா அப்படியே அசந்து தூங்கி இருந்தாப்ல. அப்போ இவங்க 2 பேரும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறாங்களா. அப்போ ஒலிவியா வந்துட்டு கேட்குறா, ஆமா இது வரைக்கும் யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கிறியா, காதல் கீதல்ன்ட்டு எதுவும் உண்டா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிருக்கிறேன், பட் சின்ன வயசா இருக்கும்போது பண்ணிருக்கிறேன். என்னாச்சுன்னு கேட்கும்போது என்னாச்சுன்னா என் உடல் தோற்றத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்ட்டு வந்து வருத்தப்பட்டு சொல்றாப்ல. அது ஒரு மட்டும் இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன், அழுது இருக்கிறேன், இப்படி குள்ளமா இருக்கிறத நினைச்சு நானே கோவப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா இப்பெல்லாம் அப்படி தோணல, அதனால தான் எனக்கு யார்கிட்டயும் அதிகமா பேசிக்க தோணாதுன்ட்டு இவன் வழியோட அவன் வந்து சொல்றத வந்து ஒலிவியால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே சரி தூங்கலாமா அப்படின்ட்டு இதுக்கு மேலேயும் அவனை ரொம்ப காயப்படுத்தவனான்ட்டு அவ பையன் ரூம்ல வந்து தூங்க வைக்கிறப்பல அண்ட் பையனுடைய போட்டோ கூட காமிக்கிறா. அவ இப்போ பையனை நினைச்சு ரொம்ப எமோஷனலா போற மாதிரி போறா. சரி ஓகே எனக்கு தூக்கமாயிருச்சு, அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு குட் நைட்டு அங்க இருந்து போகிறதுக்கு முன்னால ஒரு மாதிரி 2 பேரும் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவளுக்குமே ஒலிவியாவுக்குமே இவனை வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஆளுக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்குது. இந்த வாழ்க்கை கொஞ்சம் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துச்சுல்ல, காதல் இப்படி ஒரு நட்பு என்னமோ நினைச்சிங்க வந்தாப்ல அண்ட் வாழ்க்கையை கொஞ்சம் தலைகீழா மாறின மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ மறுநாள் காலையிலே ஒலிவியாவோட வீட்டில் யாரோ ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒலிவியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்து நீங்கள் 2 பேர் யாரா அப்படின்ட்டு வந்துட்டு அவன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஒலிவியா அங்கேருந்து வரா. கைஸ் கொஞ்சம் நீங்கள் போக முடியுமா, நான் அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சு இவங்க 2 பேரும் வெளியே வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் நம்ம ஒலிவியாவுக்கு இடல ஒரு பயங்கர சண்டை வருது. அவங்க வெளியே இருந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வாரா. ஸ்கூலில் வந்து ட்ரெயின் சம்மந்தமா ஒரு ஸ்பீச் நீங்கள் கொடுக்கணும், எங்கள் மிஸ்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு கிரௌட பார்த்தாலே பிடிக்காது, எப்படி முன்னால் நின்று பேச முடியும்னு தயங்குறாரு. அந்த குட்டி பொண்ணு இல்ல நீங்க கண்டிப்பா வந்தாகணும் ஃபின் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாடுக குடுகுருண்டு ஓடி போயிருது. வருது சொல்லுது போயிட்டே இருக்குதுங்கிற மாதிரி குடுகுருண்டு ஓடி போயிட்டு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்து ஜோ வரா. என்ன சொல்லிட்டு போகுது குட்டி பொண்ணு கேட்டா, ஒன்னும் இல்ல ஸ்கூல்ல பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது போய் பேசு அப்படின்ட்டு அவனும் தைரியப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா 2 பேரும் உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. புக் ரீட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே கம்பார்ட்மெண்ட்ல ஏறி 2 பேரும் பீரோ போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜோ சொல்றான், ஒலிவியோட ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு நல்ல மாதிரி தெரியல, நம்ம வந்ததுமே எப்படி கேட்டான் பாத்தியா, அதுவும் நம்ம கிளம்பும் போது சண்டலா போட்டாங்க, 2 நாளா அவளையும் காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபின் ரொம்ப சைலண்டா இருக்கிறான். ஆனா வீட்டுல தனியா இருக்கும்போது ஒலிவியா பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான். அவளுக்கு என்னாச்சோ, அவன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணானோ அப்படிதான் யோசிக்கிறாப்ல, திங்க் பண்றாப்ல. இப்போ மறுநாள் லைப்ரரி கார்டு வந்துருச்சு போல. இதனால அங்க போறான். அங்க போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஏதோ அது சம்பந்தமா எழுதி கொடுக்குறாப்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குது, பார்த்துட்டு சைட்டு கூட அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வெளிப்படையாவே சொல்லுது, நீங்க பாக்குறதுக்கு நல்லா அழகா தான் இருக்கிறீங்க, அதுவும் உங்க கண்ணும் ரொம்ப கியூட்டா இருக்குன்ட்டு இப்படி ஒரு அழகான பொண்ணு சொன்னதை கேட்டதும் நம்மளுக்கு ஜிவ்வுன்னு ஏறுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்குமே யாருமே இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பொண்ணு சொல்லிருக்கு தெரியுமா. அது ரொம்ப சந்தோஷமா வந்து ஜோ கூட வந்து சொல்றான். ஜோ கூட எது அந்த பொண்ணு கண்ணம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சா. ஃபின் வர கொஞ்சம் ரொமான்டிக் சைட்ல போன மாதிரி தெரியுது. என்ன ஒரு பக்கம் ஒலிவியானா ஒரு பக்கம் இந்த பொண்ணா. ஆக்சுவலா ஒலிவியாவை இவன் லைட்டா வந்து லவ் பண்ற மாதிரி
அவனுக்கே வந்து தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லி கலாய்ச்சிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒரு கார் கிராஸ் பண்ணி போகுது. அது ஒலிவியா தான் போல. ஜோ போய் கத்துறான். அவங்க 2 பேரும் கண்டுக்காம அவ படுக்க போயிட்டே இருக்கா. என்ன காரணமே தெரியல. அண்ட் இது போக சூப்பர் மார்க்கெட்ல நம்மால் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வரும்போது அப்போ வந்து நம்ம ஒலிவியா தான் கால் பண்ணி ஹோம் டெலிவரி பண்றதுக்காக ஆர்டர் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்மால் ஓகே நான் ஒலிவியா வீட்டில் நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ண அந்த கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போயிட்டு இவன் போய் கொடுக்கறதுக்காக போறான். கொடுத்து அப்படி லைட்டா கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு பார்த்தா அவ சிறுசிறுன்ட்டு ஒரு வித்தியாசமா பேசுறா. நீ எதுக்கு ஃபின் கொண்டு வந்தா? அதான் அவங்க கடையில இருந்து கொண்டு வந்திருப்பாங்களே, சரி இது எவ்வளவு ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி படபடன்னு பேசிட்டு அதுக்கான காசு கொடுத்து அவனை உள்ள வான்னு கூட கூப்பிடல. டக்குன்னு கதை சாத்திட்டு உள்ள போயிருந்தாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்றான்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்ட்டு அங்க இருந்து சைலண்டா வந்துருதாப்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நேரா ஒரு பார்க்கு தான் வரான். கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அங்க வந்து சரக்க போட்டுட்டு இருக்கலாம்னு பார்த்தா இப்ப அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருக்குது. இவன் என்னடா எங்கன்ட்டு பார்த்தா ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவனால இப்போ கன்சீவ் ஆயிட்டா போல. அந்த மேட்டரை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறா. பட் அவங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை அப்படின்ட்டு இதை பத்தி சொல்லும்போது அப்போ உனக்கு ஆள் இருக்கான்ட்டு நம்ம பாக்குறாப்ல. அந்த பொண்ணு மனசுல உள்ளதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு அண்ட் கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஆக்சுவலா அவ பாய் ஃப்ரெண்ட் பார்க்க தான் வந்தா. ஆனா வரவே இல்லைல்ல அப்படின்னு தான் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இப்பதான் வாரான் போல. ரொம்ப லேட்டா வந்திருக்கான். எதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு இருக்கிற கோவத்துல விடு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பும்போது ரொம்ப ரூடா அந்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா கன்சீவான பொண்ணு கிட்ட அப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளால போய் தடுக்கிறாப்ல. நீ யாரா எங்களுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு நம்மளால பிடிச்சி ஒரு தள்ளிருத்தாங்க. அந்த பொண்ணு போய் தடுக்கிறா. பட் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஃபீல் வந்து எப்படி வரும் தெரியுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி அத்துமீறி நடக்கிறாங்கன்னா வரும் கோபம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு விரக்தியில ஒரு கோவத்துல அங்க வந்துரும் தெரியுமா? அப்படிதான் பாவங்க. அப்படியே அங்க இருந்து சைலண்டா வந்துருத்தாப்ல. ஆனா வீட்டுக்கு வந்தது பயங்கர கோவம் தான். அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் பழகாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படணுமா? ஏன்னா எவன் கூடயுமே எந்த ஒரு சகவாசமும் வேணாம் அப்படின்ட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் நம்மால் விரும்பினாப்ல. ஆனா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லவ் கிவ்ன்ட்டு போயிட்டு எதுக்குடா இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நம்மால் கொஞ்சம் யோசிக்கிறாப்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுநாள் அந்த கப்பார்ட்மெண்ட்ல அவர் பாட்டுக்கு கோவத்துல வேலையை பார்க்கும்போது வழக்கம் போல ஜோ வந்து ஜாலியா பேச வர. ஆனா ஜோ கிட்டே பயங்கரமா கோவப்படுறாப்ல. இங்க பாருங்க ஜோ, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிமை தான் முக்கியம், நான் ஆளை விடுங்கன்ட்டு சொன்னதும் என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அங்க இருந்து அவரே போயிருந்தாப்ல. அப்புறம் அன்னைக்கு இரவு வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லைப்ரரி பொண்ணு தான். ஸோ அவ பாய் ஃப்ரெண்ட் அப்படி பிஹேவ் பண்ணதுக்காக சாரி கேட்க தான் வந்திருப்பா போல. நம்மளால பெருந்தன்மையா இல்லை எனக்கு ஓகே தான், நீ சேஃப் தானா, உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு வந்து சொல்றாப்ல. அண்ட் கொஞ்சம் என்ன பேசுனே தெரியல. 2 பேரும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணே நம்மளால வந்து முத்தம் கொடுத்துருது. என்ன தெரியல நம்மளுக்கும் அந்த பொண்ணு மேலே சின்ன ஈர்ப்பு போல. அண்ட் இன்னைக்கு நைட் நான் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு வந்து கேட்கும்போது நம்மளால யோசிக்கிறான். ஃபின் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை, எனக்கு இந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை, நாங்கள் தங்கிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணியமா நம்மளால் நடந்து அண்ட் அந்த பொண்ணையும் நைட்டு ஸ்டே பண்ண வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் மறுநாள் விடிஞ்சதுமே அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுது. இன்னைக்கு பார்த்தா ஜோடி ட்ரக்கை காணும், வரவே இல்லை. ஒருவேளை நேற்று கோவப்பட்டதுனால தான் இன்னைக்கு வரலையோன்ட்டு நம்மளால யோசிக்கிறாப்ல. ஸோ ஜோவும் காணும் ஒலிவியாவும் காணும். என்னடான்ட்டு கொஞ்சம் கஷ்டமாயிருது. நைட்லாம் தூக்கமே இல்லை. ஒலிவியா கிட்ட பேசலான்ட்டு வீட்டுக்கு போனா அவ பயங்கரமா கோவப்படுறா. ஆக்சுவலா அவ வந்து அவன் நிலைமையிலே இல்லை. புருஷன் கூட சண்டை போட்டதுனால ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்து அண்ட் கூடவே பையனை நினைச்சு வருத்தப்பட்டதுனால மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டு மாறி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நம்மால் சமாதானப்படுத்துற மாதிரி பேசினா கூட ரொம்ப கத்துறாங்க. என்னால விசாரிக்கிறதுக்கு நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா இல்லை நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை காதலிக்கிறோமா அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப இவனுக்கு ஹர்ட் ஆயிடுதுங்க. அதனால இவன் அப்படியே பாருக்கு போய் குடிக்க போறான். ஸோ குடிக்கிறான் பயங்கர மடா குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டப்பாவா ஏத்துறான், உள்ள பாட்டிலா இறக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் போதையாக இருந்தாப்புல இருக்கிற கஷ்டம் இந்த விரக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாப்புல பாரில் வந்துட்டு. அதுவும் குள்ளமாக இருக்கிறது நினச்சி எத்தனை பேர் எந்த அளவுக்கு காயப்படுத்திருப்பாங்க அதெல்லாம் நினச்சி தான் வந்து கத்துறான்னு வச்சுக்கோங்களேன். கத்துனது மட்டும் இல்லாமல் அப்படியே போதையில் தள்ளாடி தான் நம்மளால் நடந்து வராப்புல. அதுவும் அந்த ட்ராக்ல தான் நடந்து வராப்புல. அப்படியே போதையில் தடுமாறி கீழே விழும்போது அங்கேருந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அதை நம்மளால் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது சிரிக்கிறாப்புல. அந்த சிரிப்பிலே எந்த அர்த்தம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்தில் ஒரு குறைபாடு உள்ள மனிதனா கூனி குறுகிய வாழ்றதுக்கு சாவே எவ்வளவோ மேலுன்னு தான் பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு ஃபிளாஷ் அவுட் ஆகுதுன்னு கட் பண்ணா இப்போ மறுநாள் நம்மளுக்கு எதுவும் ஆயிட்டான்னு பார்த்தா எதுவும் ஆகல. அவர் குள்ளமா இருந்ததுனால எப்படியே தப்பிச்சிட்டார் போல. ஆனால் அதுக்கு மாறா அவருடைய வாட்ச் தான் உடஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம உயிர் பிழைச்சதே நம்மளுடைய உயரந்தான் காரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. அதையும் தவிர்த்து கடவுள் நம்மளை பிழைக்க வச்சிருக்க காரணம் ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படியே வந்து ஒலிவியா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தா ஒலிவியா சூசைட் அட்டன் பண்றதுக்காக மாத்திரைகள்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பதறி போயிட்டு கைத்தாங்களா பிடிக்கிறாரு. அவங்க வந்து பயங்கரமா கதறி அழுறாங்க. அதுவும் அவங்க பையன் நினைச்சுதான் ரொம்ப கதறி அழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இது சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாப்ல. அவங்களுக்கான கவுன்சிலிங்லாம் போயிட்டு இருக்குது. ஒலிவியா வீட்டை ஃபின் தான் பார்த்துக்கிறாரு. அண்டு நம்ம ஜோக்கு கால் பண்ணி இந்த மேட்ரை வந்து சொன்னதும் அவனும் வரான். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கடந்துருச்சு. இப்போ நல்லாவே க்யூர் ஆகிட்டாங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நல்லா தெளிவாயிட்டாங்க. ஸோ கணவர் கொடுத்த டார்ச்சர் அண்டு அவங்க பையன் இறப்பு தான் அவங்கள போட்டு இந்த அளவுக்கு வாட்டி வச்சிருக்குது போல. இப்போ சரியாயிட்டாங்க. ஸோ ஃபின் கிட்ட அன்னைக்கு கோவப்படுறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அண்டு அப்படி வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ஸ் பற்றி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அந்த குட்டி பொண்ணுடைய ஸ்கூலுக்கு வராப்ல. அந்த பொண்ணு கேட்டு இருந்துச்சுல, அதுக்காகவே அந்த பிரைமரி ஸ்கூல் தான் வராப்ல. சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் தான். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் தயக்கம் தான். ஏன்னா குட்டி பசங்க கலாய்ப்பாங்கன்ட்டு தெரியும். பட் இருந்தாலும் தைரியப்படுத்தி அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கேஷுவலா வந்து பேச வராரு. இருந்தாலும் பசங்களை ஒருத்த வந்து கலாய்க்க தான் செய்றான். டீச்சர் வந்து அவனை வெளியே கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப தைரியமா பேசுறாரு, குழந்தைகளை சிரிக்க வைக்கிறாரு. ஸோ இது ஒரு புது ஃபீல் அவருக்கு கொடுத்த மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேருமே வழக்கம் போல உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டே அப்படியே ஃபன்னா பேசுற மாதிரி தெரியுது. அண்ட் ஒலிவியா மேல இருந்த காதல் என்னாச்சு கேட்டா ஆக்சுவலா அதை விட நம்ம ஆளுக்கு இப்போ அந்த லைப்ரரி பொண்ணு மேல ஒரு லவ்ஸ் ஓடுற மாதிரி தெரியுது. பட் அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட போய் இருக்க போறா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே கன்சீவா வேற இருக்கிறா. ஆனா இருந்தாலும் இப்ப ஜோவும் நம்ம ஒலிவியாவும் சேர்ந்துக்கிட்டு ஃபின்னை வந்து கலாய்க்கிற மாதிரி தெரியுது. டே அடிக்கடி லைப்ரரி போன மாதிரி தெரியுது, அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்ட்டு வந்து கலாய்க்கிறாங்க. அது நம்ம ஃபின் கூட வெக்கத்துல சிரிக்கிறாரு. பட் அந்த பொண்ணு கன்சீவா இருக்கு, அது என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு எதுவுமே சொல்லிக்கல. பட் அப்படி அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கேஷுவலா இந்த படம் இந்த இடத்துல முடிஞ்சு போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தானே. ஸோ உங்க பார்வையில் இந்த ஸ்டோரி இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பா ஒரு ஹாரர் அல்லது த்ரில்லர் தான். அது புது படமா இருக்கலாம், இல்ல வேற சேனல்ல போட்ட படமா கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தானே. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.